வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் வச்சு நாங்கள் ஊறுகாய் செஞ்சோம் வீட்டில். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு வந்து செய்வோம், அதே போல் நான்வெஜ் செய்வோம், ஸ்வீட் ஐட்டம் செய்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காயில் ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கச்ச மாங்காய் வச்சு நாங்கள் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் போட்டோம். 2 கிலோ மாங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு மாங்காயெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. ஈரம் இல்லாமல் மாங்காயை தொடச்சி எடுத்து அருவாமனையில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அருவாமனையில் வாட்டம் இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 2 கிலோ மாங்காய்க்கு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க. குலுக்கி தட்டு போட்டு மூடிடலாம். மூடி ஒரு ஓவர் நைட் அப்படியே அந்த உப்பு மாங்காவோட நல்லா ஊறி வரட்டும். அதில் தண்ணி நல்லா தண்ணி விட்டுருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா தண்ணி அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கோத்துக்கிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். நம்ம தட்டை தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு மாங்காய் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உப்பு வேணால் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தட்டெல்லாம் தொடச்சிட்டு அந்த மாங்காயெல்லாம் எடுத்து தட்டில் காய வச்சுருங்க வெயிலில். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே அப்படியே இருக்கட்டும். காய வச்சுட்டு முதல் நாள் அந்த மாங்காயெல்லாம் காய வச்சுட்டு நைட்டு எடுத்து அதே தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருங்க. திரும்பவும் நம்ம மறுநாளைக்கு எடுத்து தட்டில் காய வைக்கலாம். அந்த தண்ணி அப்படியே அந்த மாங்காய் இழுத்துக்கும். முதல் நாள் இதாங்க. இது பார்த்திங்கன்னா 2வது நாள். அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு கை தண்ணி தான் இருக்குது. போடும்போது நிறைய மாங்காய் இருந்துச்சு. காஞ்சி வந்ததுக்கப்புறமா குறைஞ்சிரும். இவ்வளோ தண்ணி தான் இருக்குது. 3வது நாள் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணியே இருக்காது. நல்ல வெயில் இருந்துச்சுன்னா 3 நாள் காஞ்சதுன்னா போதும் மாங்காய். இப்போ மாங்காய் ஊறுகாயில் வறுக்கிற பொருள்லாம் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் கடுகு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கடுகு வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இந்த காய வச்சு எடுத்துகிட்டு வந்த மாங்காயில் இந்த தனி மிளகாய் தூளை சேர்த்துட்டு அதே போல் கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கெடாது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இதை குலுக்கி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கரண்டி போட்டு கிளக்கிடுங்க. இதை கிளறி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா காய வச்சு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச மாங்காய் ஊறுகாயை இதில் சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே எண்ணெய் காய்ச்சி ஊற்றினேன். எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இதில் நம்ம மூடி வைக்கும்போது இது 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கெடாது. கண்ணாடி பாட்டில் வச்சுருந்தா ரொம்ப சேஃபாக இருக்கும். தாங்க தயாராகிடுச்சு.